சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கதவை திற. பிரபு. என்ன மங்கம்மா, திடீரென்று இந்த நேரத்தில் என்னை சந்திக்க வந்திருக்கிறாய்? என்ன விஷயம்? பிரபு. மங்கம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி கண் கலங்குகிறாய்? எண்ணற்ற சோதனைகள் வந்த போதும் உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்த்ததில்லையே. எதற்கும் கலங்காத நீயே இப்படி குமுறுகிறாய் என்றால் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்க வேண்டும். அது என்னவென்று சொல். நமது மகன். நம் மகனுக்கு என்ன நேர்ந்தது? சீக்கிரம் சொல். யார் என்ன செய்தார்கள்? இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? நமது அந்தப்புறத்தில் நம் மகனை உறங்க வைத்து விட்டுதான் இங்கு உங்களை காண வந்திருக்கிறேன். பிறகு எதற்கு அவனை நினைத்து அழுகிறாய்? அடிப்பட்ட வலி தாங்காமல் அழுது அழுது நமது பிள்ளை உறங்கி போனான். அடிப்பட்டதா? எங்கே, எப்படி? யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் என்று அவற்றின் மேல் ஏற முயன்ற போது கீழே விழுந்து அடிப்பட்டதா? வாள் வீச்சு, கதாயுத பயிற்சி என்று பழகப் போய் அவனுக்கு ஏதேனும் காயம் பட்டதா? எதனால் அடிப்பட்டது? அப்படி ஏதேனும் நடந்து அதனால் அடிபட்டிருந்தால் நான் இந்த அளவிற்கு வருந்திருக்க மாட்டேனே. அப்படிப்படும் காயத்தை கூட இந்த வயதிலேயே என் மகன் பெற்ற விழும்பு என்று மகிழ்ந்திருப்பேனே. பிறகு என்ன? அந்த கிள்ளி வடவன் நமது பிள்ளையை கண்மூடித்தனமாக அடித்து விட்டான். கதிர்காமனின் முகமெல்லாம் வீங்கிவிட்டது. என்ன ஆணவம் அந்த கிள்ளி வளவனுக்கு! என் பிள்ளையின் மீதே கை வைக்கும் அளவிற்கு அவனுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? நான் ஒருவன் வெளியே இல்லை என்பதால் என் மகனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து விட்டானா? என்றேனும் ஒரு நாள் நான் நிச்சயம் வருவேன் என்பதை அவன் நினைக்க மறந்து விட்டானா? எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன். என் மனைவிக்கு எத்தகைய ஆபத்து வந்தாலும் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் என் மகனின் உடம்பில் சிறு விரலில் அடிபட்டாலும் அதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். கிள்ளிவளவா, என் மகனை அடித்த உன் தலையை ஒரு நாள் என் விரல் நகத்தால் கிள்ளி எறிகிறேன் பார். சொல் மங்கம்மா, சொல். அவன் ஏன் நம் பிள்ளையை அந்த அளவிற்கு அடித்தான்? என் அண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நம் மகன் சென்று அவருடைய மேலாடையை கொண்டு வந்திருக்கிறான். விளையாட்டுத்தனமாக மன்னரின் ஆடையை கொண்டு வந்திருப்பான். மாமனின் ஆடையை மறைத்துக் கொண்டு வேடிக்கை காட்ட நினைத்திருப்பான். அதற்காகவா உன் அண்ணன் மகன் நம் பிள்ளையை அப்படி அடித்தான்? இல்லை இல்லை, அதற்காக அடிக்கவில்லை. பிறகு என்னதான் செய்தான்? அந்த ஆடையை கொண்டு போய் ஓரிடத்தில் போட்டு கொளுத்தி விட்டு, ஏ கரிகாலா, இதே போல் ஒரு நாள் உன்னையும் தீயிட்டு பொசுக்குவேன் என்று பேசியிருக்கிறான். கிள்ளி வளவன் அதை கேட்டு விட்டான். அவன் கதிர்காமனை அடித்துக் கொண்டிருக்கும் போது நான் அங்கு சென்று கிள்ளி வளவனை எந்த அளவிற்கு கடுமையாக பேச முடியுமோ அந்த அளவிற்கு பேசிவிட்டேன். அத்தோடு விட்டுவிடவில்லை. நேராக என் அண்ணனிடமே சென்று நம் மகனை காண்பித்தேன். அவரும் அவனுடைய நிலையை கண்டு பதறி போனார். யார் இந்த கொடுமையை செய்தது என்று கேட்டார். தங்கள் மகன்தான் என்றேன். ஏன் இப்படி செய்தான் என்று கேட்டபோது கிள்ளிவளவன் நடந்தவற்றை சொல்ல மாமன்னர் சற்று திகைத்தாலும் மாமனிடம் உள்ள உரிமையில் சிறு பிள்ளைத்தனமாக அவன் அப்படி பேசியிருக்கிறான். அதற்காக நீ இப்படி செய்திருக்க கூடாதென்று அவனை கண்டித்தார். பிரபு, பிரபு, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? நான் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா? முதலில் சொன்னதை மட்டும் தான் கேட்டேன். பிறகு என்ன பேசினாய் என்று தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. முதலில் சொன்னதென்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? ஏய் கரிகாலா, இதே போல் உன்னை பொசுக்குவேன் என்று என் மகன் கூறினான் என்று கூறினாயே, அதைத்தான் சொல்கிறேன். இனி என்னை பற்றி கவலையே இல்லை.
என் பிள்ளை வந்து விட்டான். வேளிர் குலத்து வீரசிங்கம் வந்து விட்டான். நான் சிறையிலேயே கிடந்து செத்து மடிந்தாலும் கவலை இல்லை. என் மகன் என் லட்சியத்தை நிறைவேற்றுவான். கரிகால் சோழனை பழி வாங்குவான். சோழ குலத்தை பூண்டோடு வேறறுப்பான். போ மங்கம்மா போ. நமது மகனை நினைத்து பெருமிதத்தோடு போ. நாளை இந்த நாடு வேளிர் கையில் என்று தைரியமாக போ. என்ன வளவா, ஏதோ பதட்டத்துடன் வந்திருப்பது போல் தெரிகிறது. உண்மைதான் மன்னவா. இன்று நான் அறிந்த செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. நம்புவதா கூடாது என்பது கூட புரியவில்லை. முதலில் நீ இப்படி அதிர்ச்சி அடைவதை விட்டுவிட வேண்டும். என்னை பற்றி நினைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய். அன்று பட்டினப்பாலை அரங்கேற்ற விழாவில் நடந்த பாதிப்பு இன்னும் உன்னை விட்டு நீங்கவில்லை என்று தெரிகிறது. உண்மைதான் மன்னவா. எதை கண்டாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம் என்று மனம் பரபரக்கிறது. ஆனால் நான் அப்படி இருந்ததால் தான் இங்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. என்ன? இங்கு வந்திருக்கும் இருங்கோவேலின் தங்கை. சரிதான். இருங்கோவேலின் குடும்பத்தை சேர்ந்தவர் எவரானாலும் அவர்களால் எனக்கு ஆபத்து நேருமே என்று நினைக்க தொடங்கி விட்டாயா? தாமரையை பற்றி நீ அப்படியெல்லாம் நினைக்காதே. அவள் மிகவும் நல்ல பெண். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்பார்களே, அப்படிப்பட்ட அற்புதமான பெண். அன்பின் உருவமாக விளங்கும் அந்த பெண் எப்படி வஞ்சம் கொண்ட ஒருவனுக்கு தங்கையாக பிறந்தாள் என்று நான் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன யோசிக்கிறாய் வளவா? வேறொன்றும் இல்லை மன்னவா. பகையாளி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பற்றி தாங்கள் இந்த அளவிற்கு புகழ்ந்து பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதன் மூலம் தாங்கள் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பும் தெரிகிறது. எளிய உழவனான எனக்கே மிகச்சிறந்த ராஜ வைத்தியம் கிடைக்கும்படி செய்தவர் அல்லவா தாங்கள்? அதனால் தானே இவ்வளவு வேகமாக குணமடைந்தேன். ஆனால் நான் இப்பொழுது சொல்ல வந்தது வேளிர் இளவரசியை பற்றி அல்ல மன்னவா. பிறகு யாரை பற்றி சொல்ல வந்தாய்? அவரோடு ஒரு வேளிர் வீரன் வந்திருக்கிறானே, அவனை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஆரம்பத்தில் இருந்தே அவன் மீது எனக்கு சந்தேகம் இருந்தது. அது இப்பொழுது உறுதியாகிவிட்டது மன்னவா. அவன் ஏதோ தங்களுக்கு தீங்கு செய்யவே வந்திருக்கிறான். இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒருவனையா தாமரை தன்னோடு அழைத்து வந்திருப்பாள்? இளவரசிக்கு தெரியாமல் செந்தலையார் அப்படி ஒருவனை ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லவா? இவனைத்தான் அழைத்து செல்லப் போகிறேன் என்று தாமரை சுட்டிக்காட்டிய பிறகு அவனை கூப்பிட்டு மிரட்டி தூண்டிவிட்டிருக்கலாம் அல்லவா? எதற்கு தூண்டியிருப்பார் என்று சொல்கிறாய்? வேறு எதற்கு? இந்திர விழாவில் வேளிர்குடி வீரனை அனுப்பினார்களே, பட்டினப்பாலை பாடல் அரங்கேற்ற விழாவில் வேளிர்குல ராணி அனுப்பினார்களே, அதெல்லாம் எதற்காக? அதே போல்தான் இப்பொழுது இவனையும் அனுப்பி உங்களை கொன்றுவிட ஏற்பாடு செய்திருப்பார்கள். வளவா, இங்கு நடந்த நிகழ்ச்சிகளின் போது நீ சொன்ன சில கருத்துகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கின்றன. உனக்கு நான் அதிகமாக உரிமை கொடுத்திருக்கிறேனோ என்று கிள்ளிவளவனை சந்தேகப்பட்ட போதும் நான் உன் கருத்தை ஏற்றுக்கொண்டு என் குடிமக்களை சந்திக்க தனியாக சென்றேன். அதுவும் வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் உனது சந்தேகம் சற்று அதிகப்படியாகவும் தேவையற்றதாகவும் தோன்றுகிறது. இல்லை மன்னவா, எனக்கு இதை பற்றி நன்றாக தெரிந்ததால் தான் உங்களிடம் சொல்ல வந்தேன். மாமன்னரிடம் ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமென்றால் அதை பற்றி நன்றாக தெளிவுபடுத்திக் கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா? எதை கொண்டு நீ இப்படி சந்தேகப்பட்டாய்? முதலில் அதை சொல். அந்த வேளிர் வீரன் இங்கு வந்திருப்பது இளவரசிக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் அவன் அதை விட்டுவிட்டு நீங்க எங்கெங்கு செல்கிறீர்கள் என்று நிழல் போல் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறானே, அது எதற்காக? எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கு இருப்பீர்கள் என்று உளவு பார்த்துக் கொண்டிருக்கிறானே, அதற்கு என்ன காரணம்? அப்படியா நடக்கிறது? ஆம் மன்னவா, அவனை நான் நன்றாக கவனித்ததால் தான் ஓரிரு நாட்களாக அவனை தொடர்ந்து சென்றேன். அவன் தங்களை பின்தொடர்வதற்கு காரணம் அவன் தங்களை கொலை செய்வதற்காகத்தான் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அளவா,
நீ சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தால் அப்படி ஒரு சந்தேகத்திற்கு இடம் இருக்கிறது என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்கிறேன். இந்த கணம் முதல் அந்த வேளிர்குடி வீரன் கண்காணிக்கப்படுவான். நீ கவலைப்படாமல் நிம்மதியாகச் செல். நன்றி மன்னவா. இது சிறைச்சாலை போல் தெரிகிறதே. யாரோ வேண்டுமென்றேதான் என்னை விழும்படி செய்திருக்கிறார்கள். சோழ நாட்டின் நலனை தவிர வேறு எதுவும் பெரிதல்ல என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த முத்துநகையின் தந்தை ஒரு துரோகி. சோழ மண்டலத்தை பகைவனுக்கு காட்டிக் கொடுக்கும் நீங்கள் ஒரு பாவி. சோழ மன்னரின் உயிருக்கு
உலை வைக்க புறப்பட்டிருக்கும் கயவர்களுக்கு துணை போகும் ஒரு இழிந்த பிறவி நீங்கள். எந்த சோழ நாட்டின் மீது எண்ணற்ற தமிழ் கவிதைகளை ஏற்றினீர்களோ அந்த சோழ நாட்டிற்கே அழிவை தேடித்தரும் நீங்கள் ஒரு அக்கிரமக்காரர். அம்மா முத்துநகை, அப்பா அப்பா என்று தேன் சிந்தும் மொழிகளை பேசிய உன் நாவா தேளன கொட்டி விட்டாயே அம்மா. அதை நான் எப்படி மறக்க முடியும்? நீ பேசிய வார்த்தைகள் எருமைகள் புகுந்த தாமரை குளத்தை கலக்கியது போல் என் உள்ளத்தை கலக்கி விட்டதம்மா. வணக்கத்திற்குரிய தமிழ் பாவலரே, எப்பொழுது நீங்கள் தாயகத்தை எதிரிக்கு காட்டிக் கொடுக்கும் இடிசெயலை மேற்கொண்டீர்கள் என்று சந்தேகம் ஏற்பட்டு விட்டதோ அதன் பின் உங்களை விட்டுவிட முடியாது. யாரோ ஒரு பகைவரை காப்பாற்றுவதற்காக தாங்கள் அவனைப் போல் வேடம் போடவும் துணிந்து விட்டீர்கள் எனும் பொழுது தாங்களும் குற்றவாளிதான். நீதிக்கு முன்பு தரணியாலும் மன்னனும் தமிழால் உலகையாலும் புலவரும் ஒன்றுதான். உண்மையை கண்டுபிடித்து நீதியை நிலைநாட்ட பெரிதும் முயற்சி செய்கிறேன். அதுவரையில் தாங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தப்படுகிறீர்கள். மன்னவா, என்னை பற்றி இவ்விதம் நினைக்க உங்கள் மனம் எப்படி துணிந்தது? அறியாத சிறுபெண் புரியாமல் ஏதோ பேசிவிட்டாள் என்பதற்காக அவள் பிறப்பதற்கு முன்பே என்னோடு பழகிக் கொண்டிருக்கும் தாங்கள் அதை எப்படி நம்பிவிட்டீர்கள்? நான் என்னதான் கவிதை பணியில் ஈடுபட முனைந்தாலும் பெரும் காற்றில் கரை மோதும் அலைகள் போல நினைவலைகள் என் நெஞ்சில் வந்து மோதுகின்றனவே. புலவர் காரி கண்ணனாரா இவர்? தமிழின் வடிவான இவர் சிறைக்குள் அடைப்பட்டு தளர்ந்து போன நிலையை காணும் போது மனம் குமுறுகிறதே. மாமன்னர் கரிகாலர் இவரை புலவர் என்பதற்கும் மேலாக அரசியல் ஆலோசகராகவே கருதினாரே, தனது நண்பராகவே ஏற்றுக்கொண்டாரே. அவர் எப்படி இவரை சிறையில் அடைத்தார்? யார் நீ? நான் வேளிர் படை வீரன் இருங்கோவேலின் தங்கை தாமரையுடன் இங்கு வந்திருக்கிறேன். இருங்கோவே, இருங்கோவே, அவர்தான் என்னுடைய மன்னர். அந்த கரிகால் வளவரை கொன்று குவிப்பதற்கு இருங்கோவேலின் திட்டத்திற்கு நான் துணை போக வேண்டும். அதற்கு ஆலோசனை கூறத்தான் இளவரசி தாமரையும் நீயும் இங்கு வந்திருக்கிறீர்களா?